இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்ரூட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு சமைக்கிறதுக்கு மூடு இல்லை ஈஸியாக சமைக்கணும், வெளியில் போகணும், வேலை இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பீட்ரூட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், அது உங்கள் விருப்பம், தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறது வந்து உங்கள் விருப்பம். அந்த தேங்காய் கூட ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ, அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது வந்து பீட்ரூட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் வந்து அதுக்கு காரத்துக்கு சரி செய்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப காரம் பிடிச்சிச்சின்னா 4-5 மிளகா போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் காரம் தான் நமக்கு வேணும், இனிப்பு டேஸ்ட்டு நமக்கு ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 2 மிளகா போட்டுக்கோங்க. மிளகா, தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் தனியாக ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுக்குங்க. தாளிக்கிற விருப்பம் இருந்தால் கடுகு தாளித்த பிறகு கடலைப்பருப்பை போடுங்க. கடலைப்பருப்பு போட்டு அந்த ரெண்டு நல்ல ப்ரௌனாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்கு என்ன செய்வோங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணுவோம். அந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிறப்ப சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக விடணும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அந்த பீட்ரூட் நல்லா வேகணும். மீன் டயத்தில் நம்ம 7 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம், அதாவது நல்லா வேகணும், உங்களுக்கு எவ்வளோ வேக பக்கத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதுக்குள்ளே கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். இதை தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு மேலே அந்த கொதி வரக்கூடாது. அதனால தான் நம்ம காய் நல்லா வெந்த பிறகு தான் இதை ஆட் பண்ணணும். கொதி வந்த பிறகு 1 நிமிஷம் கொதித்த பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பீட்ரூட் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாதத்தோடையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.